வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆவக்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். மாங்காய் லவ்வர்ஸ் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தடவை செஞ்சுட்டீங்க அப்படின்னா இந்த ஊறுகாய் திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். நாக்கில் வச்ச உடனே அவ்வளோ சூப்பர்வா இருந்துச்சு. இந்த ரெசிபியை நான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். பாரம்பரியம் மாறாம நம்ம இன்னைக்கு இந்த ஆவக்காய் ஊறுகாய் செய்ய போறோம். அடுப்பு பக்கமே போகாம எந்த ஒரு தாளிப்பும் ஆட் பண்ணாம செய்ய போறோம். வாங்க எப்படி குயிக்கா செஞ்சிடலான்னு பாத்துடலாம். இன்னைக்கு ஆவக்காய் ஊறுகாய் செய்யறதுக்கு நான் பெரிய மாங்காய், நீட்டு மாங்காய் எடுத்திருக்கேன். ஒரு மாங்கால தான் நான் இன்னைக்கு செய்ய போறேன். எடுத்திருக்க மாங்காவை நல்லா குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கட் பண்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரே நாள்ல மாங்காய் ஊறுகாய் போட போறீங்க, இன்னைக்கு நைட் போட்டுட்டு நாளைக்கு காலையில சாப்பிடணும் அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ஆவக்காய் ஊறுகாய்க்கு பெருசா தான் போடுவாங்க. நீங்க பெருசாதான் வேணும் அப்படின்னா பெருசு பெருசா கட் பண்ணிக்கோங்க. ஆனா 3 days நல்லா சோக் பண்ண விட்டுருங்க ஊறுகாவை. அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரே நாள்ல போடுற மாதிரி சூப்பரா வரும். தயிர் சாதம் கூட, ரசம் சாதம் கூட, சாம்பார் சாதம் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். இப்போ நம்ம எடுத்திருக்க மாங்காய் எல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு தண்ணி எதுவும் இல்லாம நல்லா வெட் டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க ட்ரையா. இப்போ ஒரு மிக்சி ஜார்ல ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நல்லா கொரப்பா கடுகோட கருப்பு தெரியாத அளவுக்கு நம்ம கொரப்பா உடைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொரப்பா உடைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மஞ்சள் கலர்ல இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா உடைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப இது இருக்கட்டும். இப்ப இதுக்கு தேவையான அளவு பூண்டு ஒரு 5 பல் பூண்டு நல்லா குட்டி குட்டியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். அந்த பூண்டை எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு ட்ரையா நான் இந்த ஜார்ல தான் செய்ய போறேன். ட்ரையா இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரையா இருக்கணும். நீங்க எந்த பாத்திரத்துல செய்ய போறீங்களோ அந்த பாத்திரத்துல தண்ணி இல்லாம ட்ரையா இருக்கணும். அந்த பாத்திரத்துல இந்த ஊறுகாய்க்கு போடுறதுக்கு மாங்காய் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்ப பூண்டு கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சிருந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம். இப்ப பூண்டு சேர்த்துட்டு மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் எடுத்திருக்க மாங்காய் 200 கிராம் அளவுக்கு இருந்துச்சு. அதனால நான் இந்த அளவுக்கு மசாலா சேர்த்திருக்கேன். நீங்க எடுக்க போற மாங்காய் அதிகமா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சால்ட் தான் சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்லுப்பும் சேர்த்துக்கலாம், சால்ட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சு வச்சிருக்க கடுகு பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப இதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நல்லெண்ணெய் ஒரு குழிக்கரண்டில இருந்து ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா சுத்தமா இருக்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி போட்டு வச்சிட போறோம். நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி மசாலாஸ் எல்லாம் நல்லா கலங்கி சூப்பரான ஒரு மிக்சர்ல மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. மாங்காய்ல கொஞ்ச நேரத்திலே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 டே அப்படியே நம்ம ரெஸ்ட்ல விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு நான் ஒரு நாள் ரெஸ்ட்ல விட்டதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் இதை மூடி போட்டு வச்சுட்டேன். ஹாஃப் டேக்கு அப்புறம் இந்த மாதிரி டெக்ஸ்சர்ல இருக்கு. நான் உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன். திறந்து மறுபடியும் நான் கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சுட்டேன். ஒரு நாள் ஆனதுக்கு அப்புறம் நல்ல ஜூசியா மாங்கால இருக்க தண்ணி, உப்பு எல்லாமே டெக்ஸ்சரா கலங்கி சூப்பர்வா ஆவக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க மாங்காய் லவர்ஸ். ஆவக்காய் ஊறுகாயோட டேஸ்ட்டை மறக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பர்வா இருக்கும். எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா வந்திருக்குன்றத பாருங்க. ஒரு நாளுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா ஆவக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.